பாருங்கள், இந்த இதுக்கு நடுப்புற ஒரு தக்காளி ரசம் வைக்கிறோம். அந்த தக்காளி ரசத்துக்கு தக்காளி, கொஞ்சம் மின்ட்டு, புளியெலாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு, பூண்டு தட்டிட்டு, அம்மியில் பூண்டு தட்டி அதையும் அதில் போட்டுக்கிறோங்க. ஒரு சிம்பிளான மெனு இன்றைக்கி. தக்காளி ரசம், தக்காளி புதினா ரசம், அது ப்ளஸ் அந்த சுரைக்காய் பொரியல் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக டெலிஷியஸான ஃபுட்டு. பாருங்கள், ரசத்துக்கு மஞ்சத்தூள், உப்பு, ரசப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறோம். பாருங்கள், கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலையும் போட்டு அதை அப்படி கரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம அந்த மிக்சியிலே தக்காளி, மின்ட்டு, புளி போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். நல்லா அந்த தக்காளி ஜூஸ் தான் அப்போ தான் நல்லா இறங்கும். நல்லா வாசனையாக இருக்கும் ரசம்.